வணக்கம். நான் ஆதி. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஜிமெயில் ஐடி வேறு யாராவது மொபைலில், அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மொபைல்லையே இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு மொபைலில் லாகின்ல இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். ஜென்ரலாக இது எதுக்காக செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய மெயில் ஐடி வச்சுருப்பீங்க, மறந்துருப்பீங்க. ஸோ எந்த மெயில் ஐடியை யாரோட மொபைலில் போட்டோம், இல்லை யாரோட லேப்டாப்பில் லாகின் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் கண்டிப்பாக மறந்துருப்பீங்க. ஸோ சில பேருக்கு வந்து மெயிலெலாம் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகுது அப்படின்னு நினைப்பீங்க. உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும், அதாவது நான் ஏதோ ஒரு மொபைலில் நான் லாகின் பண்ணியிருந்தேன், ஸோ அவங்க வந்து டெலீட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ஸோ அவங்க பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம ஜிமெயில் ஐடி வேறு யாராச்சும் வேறு நம்மளோட பர்மிஷன் இல்லாமல் வேறு ஏதாச்சும் இதில் டிவைஸில் கனெக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த டிவைஸில் இருக்கிற மெயில் ஐடியை எப்படி ரிமூவ் பண்ணுறது. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு ஜென்ரலாக உங்களோட கூகுள் ஓப்பன் பண்ணிக்கங்க, கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கங்க. மை ஆக்டிவிட்டி கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லிங்க் வரும். அந்த லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே மேலே வந்து 3 கோட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆக்டிவிட்டி கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ஸ்வைப் பண்ணிவிட்டு கீழே லாஸ்ட் ஆப்ஷனுக்காக வந்துடுங்க. அதில் கோ டு யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து ஹோம், பர்சனல் இன்ஃபோம், டேட்டா பர்சனலைசேஷன், செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு வரும். அதில் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த செக்யூரிட்டி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வரும். அதில் வந்து யுவர் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் காட்டும். ஸோ இதுதான் மெயின் செக்ஷனு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கு என்னோடய ஜிமெயில் ஐடியில். அதாவது என்னோடய மொபைல், நான் யூஸ் பண்ணுற மொபைல் வந்து பார்த்திங்கன்னா டிக் அடிச்சிருக்குங்களா, அது விண்டோஸ் அப்படிங்கிறது என்னோடய லேப்டாப்பில் என்னோடய மெயில் ஐடி கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஜிமெயில் ஐடி வேறு யாராச்சும் ஒரு மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ இருந்துச்சு அப்படின்னா, இல்லை நான் இந்த டிவைஸில் நான் கனெக்டே பண்ணல, என்னோடய பர்மிஷன் இல்லாமல், இல்லை என்னோடய மிஸ்டேக், ஏதோ ஒரு மிஸ்டேக்னால என்னோடய மெயில் ஐடிக்கு இதாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதேமாரி பேஜ் வந்துடும். ஸோ அதில் வந்து ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 புள்ளி இருக்குங்களா. ஸோ அந்த ரைட் சைடில் இருக்கிற 3 புள்ளியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சைன் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். நான் அதையும் காட்டுறேன். ஓகே, இதை மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட டிவைஸ், மல்டிபிள் டிவைஸ் ஏதாச்சும், அதாவது உங்களோட பர்மிஷன் இல்லாமல் உங்களோட ஜிமெயில் ஐடி இருந்துச்சுன்னா இந்த 2 ஆப்ஷன்லையும் காட்டும். அதாவது 2 ஆப்ஷன் இல்லை, இதேமாரி வரிசையில் லிஸ்ட் அவுட் ஆகிட்டே இருக்கும். இதில் வந்து அந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணிங்கன்னா சைன் அவுட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுமாரி சைன் அவுட் பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படியே ரிமூவ் ஆகிடும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்களோட ஜிமெயில் ஐடியை யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் அந்த யாரோட டீட்டெயில்ஸ்னு செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஷோ ஐபி அட்ரஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன லொக்கேஷன்னு போட்டு உங்களுக்கு கொடுத்துரும். ஐபி அட்ரஸை நீங்கள் எடுத்து கூகுளில் போட்டிங்க அப்படின்னா என்ன நெட்வொர்க் ஆப்ரேட்டர் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கூகுளையும் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிவிடும். அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அதாவது நீங்கள் அதை ஜஸ்ட்டு நீங்கள் போட்டாலே தெரிஞ்சிக்கலாம். அது வந்து தனிப்பட்ட விருப்பம். அது நீங்கள் செக் பண்ணுறது பண்ணாதும். ஜஸ்ட்டு தேவையில்லாத ஒரு மொபைலில் கனெக்ட் ஆகிருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா மேலே வந்து சைன் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. சைன் அவுட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரிமூவ் அக்சஸ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு ஃப்ரம் த டிவைஸ்ன்னு இருக்கும். அதில் சைன் அவுட்டுன்னு கேட்கும். நீங்கள் விருப்பம் இருந்துச்சு, அதாவது நான் அந்த சைன் அவுட்டை நான் கிளிக் பண்ணி அது அனதர் டிவைஸில் உள்ள ஜிமெயில் ஐடியை ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் 1 கிளிக்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைன் அவுட் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. உங்களோட ஜிமெயில் ஐடி அவங்களோட டிவைஸ்லேருந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், டிஸ்லைக் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா என்ன உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.